டன் கணக்கில் போட் நிறைய இவ்வளோ மீன்கள் பிடிக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே எங்களுக்கு கிடைக்காதுங்க. ஒரு போட்டு நிறைய மீன்கள் கொட்டினா கிட்டத்தட்ட 1 டன் வெயிட் இருக்கும். அந்த 1 டன் மீனை சேஃபாக கரைக்கு கொண்டு போய் சேர்க்கறது எங்களுடைய பெரிய வேலையே. இன்னைக்கு இந்த போட்டு நிறைய இருக்கிற இந்த கவலை மீன் பிடிக்க தான் கடலுக்கே வந்தோம். முதல்ல மீன்கள் பிடிக்கும்னா அதுக்கு அந்த மீன் கூட்டத்தை பார்க்கணும். இப்போ அந்த மீன் கூட்டம் பார்க்க தான் நாங்கள் தேடி போயிட்டு இருக்கோம். எங்கள் கூட வந்தவங்க இன்னொரு போட்டு அவங்களும் அந்த கவலை மீன்கள் கூட்டத்தை பார்த்து மீன்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்னடா இன்னும் ஒரு மீன் கூட்டம் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம். அப்புறம் தான் மீன் கூட்டம் ஒன்று தூரமாக ஒன்று பார்த்தோம். பார்த்த உடனே எங்கள் வலையெல்லாம் நாங்கள் சரியாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நாங்கள் மீன் கூட்டத்தை பார்த்துட்டு வலையை நாங்கள் போட போகிறோம். அந்த மீன் கூட்டம் தப்பிக்காத அளவுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் வேகமாக செயல்படுறோம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ தூக்கி வலையை போட்டுட்டோம். அந்த மீன் கூட்டத்தை நாங்கள் சுற்றி வளைச்சிட்டு வர போகிறோம். மீன் கூட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே உஷாராக இருக்கும். ஏதாவது ஒரு போட் கிட்ட போனவே அந்த மீன் கூட்டம் வேகமாக நீந்தி எட்ட போகும். இப்போ அந்த மீன் கூட்டம் தள்ளி போத அளவுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு வேகமாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக இன்ஜின் பிடிக்கிறதோ இல்லை அந்த வலையை விடுறதோ நாங்கள் சரியாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த வலையில இருந்து அந்த மீன் கூட தப்பிக்கவே கூடாது. அதுக்கு தான் இந்த அளவுக்கு வேகமாக நாங்கள் எல்லாமே செயல் பண்ணிட்டு இருக்கோம். வலை விடும்போதும் சரி இன்ஜின் பிடிக்கும் போதும் சரி எந்த விதமான தவறும் செய்யவே கூடாது. வலை விடும்போது ரொம்ப பார்த்து நிதானமாக விடணும். கொஞ்சம் ஏதாவது நம்ம வலையில் சிக்கல் ஏற்பட்டாலும் சரி அந்த வலையில இருந்து அந்த மீன் கூட்டம் வேகமாக தப்பிச்சு போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த வலை விடும்போது நாங்கள் எவ்வளோ கவனமாக இருக்க முடியும் அந்த அளவுக்கு கவனமாக செயல்படுவோம். இந்த வலை சுருக்கு வலையாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறு வேகமாக இழுத்துட்டு போகணும். இந்த கயிறு எந்த அளவுக்கு வேகமாக இழுத்துட்டு போகிறாங்களோ அந்த அளவுக்கு வலையில் இருக்கிற அந்த சுருக்கு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது சுருங்கி வரும். அதுக்கு தான் இந்த கயிறு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கயிறு நல்லா இழுத்ததுக்கு அப்புறம் அந்த கயிறு கிட்ட இருக்கிற அந்த ரிங்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும். இதுதான் அந்த ரிங்குன்னு ஒரு அமைப்பு. இந்த ரிங்கு மட்டும் வலையிலிருந்து மேலே வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அந்த வலையிலிருந்து அந்த மீன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது ஒரு சுருக்கு வலையாக இருக்கிறதுனால இந்த ரிங்கு தான் எல்லாமே வலையும் சுருக்கி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ அந்த வலைக்குள்ளே இருக்கிற மீன்கள் எங்கேயுமே தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வலையை எடுக்கும்போது எங்களுக்கு நிறைய பெரிய பெரிய நெத்திலி மீன் வந்துச்சு. ஆரம்பத்தில் இதே மாதிரி நெத்திலி மீன்கள் வந்துச்சுன்னா வலை நிறைய மீன்கள் இருக்குன்னு அர்த்தம். அதனால சந்தோஷமாக இன்னும் நாங்கள் வேகமாக வலை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுவே நாங்கள் வலை எடுக்கும்போது எந்த விதமான மீன்கள் வரலன்னா அந்த வலையில் மீன்களே கிடைக்காதுன்னு அர்த்தம். அதுவே அந்த வலையில் ஆரம்பத்தில் மீன்கள் வரும்னா நிறைய மீன்கள் இருக்கும்னு அர்த்தம். இன்றைக்கி வலை எடுக்கும்போது ஆரம்பத்தில் நிறைய மீன்கள் வந்ததுனால மடின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதில் தான் கடைசியாக எல்லா மீன்களும் போவோம். அப்போ அந்த இடத்துல நிறைய மீன்கள் இருக்குன்னு அர்த்தம். இந்த நெத்திலி மீன் தான் நாங்கள் வலையிலேருந்து ஒதுக்கிட்டு இருக்கோம். காரணம்னா அந்த நெத்திலி மீன் இந்த வலையில் போய் நல்லா பொத்திக்கும். காரணம் நெத்திலி மீன் சின்னதாக இருக்கிறதுனால அந்த வலை ஓட்டில் போய் சும்மா போய் பொத்திக்கும் மீன்ஸ் அந்த வலையில் போய் அடைச்சிக்கும். அப்படி அடைக்கும் போது நாங்கள் நல்லா ஒதுனா தான் அந்த வலையிலேருந்து அந்த நெத்திலி மீன் போகும். கிட்டத்தட்ட எல்லா வலையிலுமே அந்த பெரிய பெரிய நெத்திலி மீன் தான் வலையில் போய் நல்லா போய் பொத்திக்கிச்சு. இப்போ அதுதான் நாங்கள் உதிரிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் வலையை. இந்த வலைகளை பொறுத்தவரைக்கும் எடுக்கிறது 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் வரைக்கும் ஆகும். இதுவே காற்று நீரோட்டம் இதெல்லாம் பொறுத்து இருந்துச்சுன்னா இன்னும் கூட டைம் ஆகும். காசு ஒரு 5 ரூபா கூட. ஊர்க்கா மோனே மனோவில குத்திட்டியா நான் கட்டியே தான் குத்திட்டியா கட்டியே புடிச்சு அண்ணால இதுதான் சொல்லி தந்தாங்க உங்க லைஃப் போடும்போது தப்பி நீ இதே புடிச்சுக்கோ பத்த ஏற்கனவே பரவாயில்லை அவன் வலி செய்யறானா அடியே தெரியல. இதுதான் அந்த மடி. இந்த மடி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் எல்லா மீன்களும் இந்த மடி நோக்கி தான் அங்கே எடுத்துகிட்டே வருவோம். இன்றைக்கி இந்த கவலை மீன்கள் கூட நிறைய காரப்பொடி மீன்கள் நிறைய வந்துச்சு. இந்த காரப்பொடி மீன் பொறுத்த வரைக்கும் யாருமே அதிகமாக வாங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது ஏன் வருதுன்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் இன்னொன்று இந்த கவலை மீன் கூட நிறைய காணாத மீன் கிடச்சிது. இந்த காணாத மீன் வந்தாவே எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா கவலை மீனோட காணாத மீன் தான் ரொம்பவே ரேட்டு அதிகமாக போகும். இப்போ கிட்டத்தட்ட எல்லா வலையும் எடுத்துட்டோம். அந்த மடியிலுக்கு தான் இப்போ எல்லா வலையும் மீன்களும் இருக்குது. இப்போ இந்த இதிலிருந்து மீன்களை எடுத்து போட்டில் மாற்றி கரைக்கு எடுத்து போகிற வேலை தான் இருக்குது.
இவ்வளோ மீன்களே ஒரு கண்ணாடி பாறை வந்துச்சு. இதுதான் ஒரே ஒரு கண்ணாடி பாறை மட்டும் தான் வந்துச்சு. இதே போல் நிறைய கண்ணாடி பாறை வந்துச்சுன்னா எங்களுக்கு நல்ல ரேட்டு போயிருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு கண்ணாடி பாறை தான் கிடச்சிது. அதுபோல் ஒரே ஒரு சீலா மீன் கிடச்சிது. இந்த சீலா மீன் பொறுத்த வரைக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகும். வறுக்கலாம், பொரிக்கலாம், என்ன வேணால் சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதேமாரி பெரிய பெரிய மீன் கூட்டத்தில் இந்த சீலா, கோலா, அதேமாரி எல்லா மீனும் கலந்து வரும். நமக்கு லக்குன்னு இருந்தால் நிறைய மீன் வரும். இதேமாரி நல்ல நல்ல மீன்கள் சீலா, கோலா அதேமாரி. நம்மளுக்கு லக்கு இல்லைன்னா எந்த மீனும் வராது. கவலை மீன்னா கவலை மீன் மட்டும்தான் வரும். இன்றைக்கி அப்படி தான் எங்களுக்கு நிறைய கவலை மீன் மட்டும் தான் கிடச்சிது. கொஞ்சம் நெத்திலி மீன் கிடச்சிது, கொஞ்சம் காணாத மீன் கிடச்சிது. மற்றபடி எல்லாமே கவலை மீனாக தான் இருந்துச்சு. இப்போ பிடிச்ச எல்லா மீன்களையுமே பக்கத்தில் இருக்கிற போட்டில் கூடலை அள்ளி வாரி வாரி அதில் போட்டுட்டு இருக்கோம். இதேமாரி தான் கூடலை அள்ளி அள்ளி அதில் போட்டு ஃபுல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு போட்டும் ஃபுல்லாகவே 1 டன் மீன் வரைக்கும் பிடிக்கும். நம்ம எந்த அளவுக்கு வேக வேகமாக வாரி அதில் கொட்டுறோமோ அவ்வளோ நல்லது. அப்போ தான் அவங்க வேகமாக கரை கொண்டு போயிட்டு இந்த மீன்களெல்லாம் விற்பாங்க. மீன்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த அளவுக்கு ரேட்டும் போகும். அதனால நாங்கள் இப்போலாம் ரொம்ப வேக வேகமாக வேலை செய்ய ஆரம்பிப்போம். அது இல்லாமல் நாங்கள் பிடிச்ச மீன் எல்லாமே வரிக்கவலைன்னு ஒரு மீன். கவலையில் பல விதமான கவலை இருக்குது. உதாரணத்துக்கு செக்கவலை, வரிக்கவலை, தட்டைக்கவலை, அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. அதில் வரிக்கவலை மீன் மட்டும் ரொம்பவே மோசம். ஏன்னா பிடிச்ச உடனே அந்த வரிக்கவலை மீன் அந்த ஃப்ரெஷ்னஸ் சீக்கிரமே குறைஞ்சிடும். இதே வேறு மீன் கவலை மீன்லாம் இருக்குல்ல, செக்கவலை, தட்டைக்கவலை, அதெல்லாம் அந்த ஃப்ரெஷ்னஸ் குறையவே குறையாது. அதே இந்த வரிக்கவலை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச உடனே அது கொலன்னு மாறிடும். அதனாலேயே அந்த வரிக்கவலை பிடிச்சாவே நாங்கள் எந்த அளவுக்கு வேகமாக விற்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேகமாக விற்போம். அதுக்கு தான் வேக வேகமாக இப்போ நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். இதுவே செக்கவலை இருந்தால் அதுக்கு எதுவுமே ஆகாது, ரொம்ப நேரம் கூட அப்படியே இருக்கும். அந்த வரிக்கவலை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. பிடிச்ச இந்த கவலை மீன்கள் கூட காணாத மீன்களும் நிறைய வந்துச்சு. இப்போ இந்த கவலை தனியாகவும் காணாத தனியாகவும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ தான் காணாத மீன் நாங்கள் தனியாக ரேட்டாக விற்க முடியும். அந்த கவலை மீன் கிலோ 50 ரூபா போகுது. அதே காணாத மீன் கிலோ 100லேருந்து 150 வரைக்கும் போகும். அதுக்கு தான் இத்தனை பேர் நாங்கள் உட்காந்து அந்த காணாத மீன் தனியாகவும் கவலை மீன் தனியாகவும் எடுத்துகிட்டு இருக்கோம். நிறைய கவலை மீன் இருக்கிறதுனால அதிலிருந்து இந்த காணாத மீன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் அது எடுத்து தான் ஆகணும். அதுக்கு தான் நாங்கள் இத்தனை பேர் உட்காந்து வேக வேகமாக அந்த காணாத மீனை எடுத்துகிட்டு இருக்கோம். அதேமாரி காணாத மீனும் மட்டும் வரலங்க, சில நெத்திலி மீன்களும் இதில் கிடக்கும். அதனால் நெத்திலி மீன் தனியாகவும் காணாத மீனும் தனியாகவும் நாங்கள் தனியாக எடுத்துகிட்டு இருக்கோம். நெத்திலி மீன் கிலோ 200 வரைக்கும் போகுதுங்க. அதே காணாத கிலோ 110லேருந்து 120 வரைக்கும் போகுது. அதே இன்றைக்கி இந்த கவலை மீன் கிலோ 50 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் தான் போயிடுச்சு. அதனால தான் இந்த மீன் கூட்டம் வரும்போது காணாத மீன் தனியாகவும் இந்த நெத்திலி மீனும் தனியாக எடுப்போம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரேட்டான மீன். கவலை மீன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிடிச்சாலுமே சரி அது 50 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் தான் கிலோ போகுமே. அதுவே உங்ககிட்ட வரும்போது அது 100 ரூபாலேருந்து 150 வரைக்கும் மாறக்கூடும். ஏன்னா இவங்க ஐஸ் போட்டு உங்கள் ஏரியாக்கு எடுத்து கொடுக்கறதுனால அவங்க லாபம் வச்சு தான் விற்க பார்ப்பாங்க. இப்போ மீன்கள் எல்லாமே வலையில் இருந்து போட்டு ஃபுல்லாக நிரப்பிட்டோம். ஒவ்வொரு போட்லேயும் ஒரு டன் கணக்கான மீன் இருக்குது. மொத்தம் எங்களுக்கு இன்றைக்கி 3 போட் ஃபுல்லாக நாங்கள் மீன் பிடிச்சோம். அப்போ நாங்கள் இன்றைக்கி ஒரு 3 டன் மீன் பிடிச்சோம். அந்த 3 டன் மீனை சரியாக சேஃபாக கடைக்கு கொண்டு போகிறது பெரிய வேலையே எங்களுக்கு. ஏன்னா நம்ம ஊர் பகுதியில் அலைக்கடை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த அலையில் சிக்கி இந்த போட்டு கவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மீன்கள் போடுற போட்டில் இருக்கிற டிரைவர் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் சேஃபாக அந்த மீன்கள் எல்லாம் கரைக்கு கொண்டு போய் விடுவாங்க. டன் கணக்கான மீன்கள் இருக்கிறதுனால டிரைவரும் சரியாக பிடிக்க முடியாது. ஏன்னா வெயிட் ரொம்ப இருக்கிறதுனால சரியாக ஒரே பக்கம் போகாது. எப்படியோ அந்த அலைக்கடலாம் தாண்டி கரைக்கு வந்துட்டோம். இப்போ இந்த மீன்கள் எல்லாம் நாங்கள் விற்க தான் ஆரம்பிப்போம். நாங்கள் காணாத மீன் தனியாகவும் நெத்திலி மீனும் தனியாக இருக்கிறதுனால கவலை மீன் முதல்ல தனியாக எடுத்து அது கிலோ கணக்கில் விற்க ஆரம்பித்தோம். கவலை மீன் கிலோ இன்றைக்கி 50 ரூபாய்க்கு தான் போச்சு. அடுத்து நெத்திலி மீனும் காணாத மீனையும் மீன் வியாபாரிகிட்ட சொல்லி விற்றுட்டோம். மத்துல போடு.
போட